உங்களுக்கு தொப்பை இருக்கேன்னு சொல்லி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்க? நானே தொப்பை இருக்கிறது தப்பு இல்ல, மனசுல குப்பை இருந்தா தான் தப்பு. நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லி தானே சமைச்சேன். இப்ப சாப்பிட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னால சாப்பிட முடியாதுடி, நீ ஏன் நைட்டு சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கோ, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன ரோட்ல நின்னு கத்திட்டு இருக்கீங்க? பாருங்க, இவருக்காக தான் சமைச்சேன். இப்ப சாப்பிட மாட்டேன், ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, என்னம்மா சமைச்ச? ரவா உப்புமா. சீக்கிரமா போ, பொங்கலும் மெதுவடியும் அந்த ஹோட்டல்ல சூப்பரா இருக்கும், தீந்துற போகுது. பக்கத்து வீட்டு தாத்தாவை பார்த்து கத்துக்கோங்க. இந்த வயசுல கூட பொண்டாட்டிய கண்ணே மணியே முத்தேன்னு கூப்பிடுறாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே. ஏன் தாத்தா எப்ப பார்த்தாலும் பாட்டிய கண்ணே மணியே முத்தேன்னு கூப்பிடுறீங்களே, அவங்க பேர் தான் என்ன? பேராண்டி, அப்ப பேரு மறந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. பெண்கள் இல்லாட்டி ஒரு அணுவும் அசையாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அணுவும் பெண்கள்ட்டே அசையாது. ஆமாங்க. உங்களாலே அசைய முடியுதா சாப்பிட்டு? எப்படி? உண்மையிலே ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன? கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லா இளைஞர்களுக்கும் ஆசை. பட் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான்ல, அவன் தான் பேராசை. நாங்கெல்லாம் புருஷனை பார்த்து வாடா அப்படின்னு கூப்பிட்டா நீங்க திண்டாட்டம் நினைச்சிட கூடாது. வாடானா என்ன அர்த்தம்? என்ன? வா டார்லிங். பதிலுக்கு நீங்க வாடி அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? வா டியர். இந்தாம்மா சாப்பாடு. யோ, சோத்தை மட்டும் போட்டு குடுத்தா ரசம் யார் ஊத்துவா? உங்க அப்பா வந்து ஊத்துவானா? ரசத்தை ஊத்துறா. ஊத்துறேன்டி, ஊத்துறேன். இந்த ஊத்துறேன். ரசத்துல விஷத்தை கலந்து ஊத்தி இவ ஜோலி என்னையோட முடிச்சிடறான். என்ன கொடுமைப்படுத்துறா. அக்கா, மாமா எங்கக்கா? மாமாவா? எனக்கும் அவருக்கும் ஒரே சண்டை. தோட்டத்துல இருப்பார், போய் பார். தோட்டத்துல போய் தேடி பார்த்தனே, மாமா காணுமே. தோண்டிப்பார், இருப்பார். தோண்டிப்பாரா? பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல இருக்கும்போது அப்பா என்ன சொல்லுவாங்க, உன் இஷ்டத்துக்குலாம் இங்க இருக்காத, உன் புருஷன் வீட்டுல போய் உன் இஷ்டத்துக்குன்னு சொல்றது. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம புருஷன் வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு இருந்தா மாமியாக்காரி என்ன சொல்லுவாங்க, உன் இஷ்டத்துக்கு இருக்குது, நாங்க அப்பா விடா ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்றது. அப்ப நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்க போய் இருப்போம்? முயற்சிக்கும் பயிற்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னா அது முயற்சி, அதையே பல பொண்ணுங்க கிட்ட சொன்னா அதான் பயிற்சி. நல்லா புரிஞ்சுக்கங்க, காதலுங்கிறது ஒரு போதை. காதலிச்சு பாரு, பர்ஸ்ல பேலன்ஸ் நிக்காது, செல்லுல ரீசார்ஜ் நிக்காது, காலு தரையிலயே நிக்காது. ஆனா அவன் மட்டும் நடுத்தரவுல நிப்பான். இங்க பாருங்க, புருஷனுக்கு சந்தோஷத்தை தாரோம், மகிழ்ச்சியை தாரோம், புள்ள குட்டிய பெத்து தாரோம். கேட்கும் போதுல அந்த கருவா எனக்கு நகை நட்ட கழட்டி தாரோம். எல்லாத்தையும் தரதுனால தான் சார் நாங்க தாரம்னு வந்திருக்கோம். ஏம்பில்ல, வீட்டுக்காரிக்கும் ஆட்டக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி தெரியலைங்க. ஒரு பாட்டுக்கு ஆடனா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடனா அவ தான் வீட்டுக்காரி. ஏங்க இங்க வாங்குங்க. ஏங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்றாங்களே, ஏங்க அப்படி சொல்றாங்க? இது ரெண்டும் தாண்டி ஒரு ஆம்பளைக்கு பெரிய கஷ்டமே. வீடு கட்டு வரைக்கும் கஷ்டம், கல்யாணம் கட்டுனதுல இருந்தே கஷ்டம்தான். அதான் கஷ்டம்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கட்டுறீங்க? வேற என்ன பண்றது? வீட்டை கட்டி வீதியில நின்று பார்த்தா அழகா தெரியுது, கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ரொம்ப அழகா தெரியுதே. நல்ல கட்டாத வாழ்க்கையை சொன்னேன், வா. ஏங்க, நைட் உப்புமா செய்யட்டுமா சப்பாத்தி செய்யட்டுமா? சப்பாத்தி செஞ்சிருப்பல. சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். சப்பாத்தி செய்ய சொன்னேன். ஐயோ, எனக்கு காதே கேட்கல. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஐயோ, சப்பாத்தி செஞ்சு கொடுன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்கன்னு கேட்கவே மாட்டேங்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன கத்தமில்ல, உப்புமாவே செஞ்சு எடுத்துருவாமா. ஓ, உப்புமாவா? அதான் ஒரே நிமிஷத்துல செஞ்சு எடுத்துட்டு வரேங்க.